ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் போகிறோம். இன்றைக்கி யார் ப்ரோக்ராம் அப்படின்னா சங்கீசனா ப்ரோக்ராம். அவங்க காலிப்பறைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறோம். ஸோ இந்த பசங்க எல்லோரும் வந்தாச்சு. இன்றைக்கி இவங்க லேட்டு. இவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னால் அவன் செய்யலை. பேண்ட்டு பிடிக்க வர சொன்னாடா அவனு உடம்பு பிரச்சனை. இன்றைக்கி இவன் லேட்டு வரல. அதனால் இவனுக்குள்ளே வேலை கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. ஆமாம், நாளைக்கு பார்க்கணும். ப்ரோக்ராம் கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போகலன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஆறுமணேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக் ஜாம். ஒரு ஆட்டோக்கார தத்தை எங்கள் வண்டி முன்னாடி ஆட்டோ விட்டு நின்றுட்டு இருந்தார். ஆனால் பரவாயில்ல, கரெக்டாக வண்டியெலாம் தள்ளி விட்டு சிரிச்சுட்டே வணக்கலாம் சொன்னார். காரை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். மழை வர்ற மாதிரி இருக்குது. வாங்கணும் தெரியுமா? என்னோடது தான் வாங்குவோம். இவங்க தான் முத்துலட்சுமி பர்த்டே பேபி. எஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வினிபா பேக்கரியில் இருக்கோம். முக்காணி வினிபா பேக்கரி. ப்ரோக்ராம் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வினிபா பேக்கரியில் இருக்கோம். பார்க்குறீங்களா வினிபா பேக்கரி? எனக்கு இங்கே டீ ரொம்ப பிடிக்கும். டீ நல்லாயிருக்கும் இங்கே டேஸ்ட்டாக. ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒழுங்காகவே தூங்கலைன்றனால எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலே நாங்கள் அங்கே ஷாப்பிங் போயிட்டோமா. நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. வ்ளாக்லாம் எடிட் பண்ணி தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் தூங்க முடியல. காலையில் வேறு எழுந்திரிச்சிட்டோம். அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. மோனிகா நானே காதில் போச்சு. சரவணா ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். நம்ம பசங்களை பார்க்குறீங்களா? எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் களி ஜெய் களி. நல்லா இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இங்கேருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பிளான் பண்ணுறோம். பாய். இப்போ எங்கே இருக்கோன்னா இதுதான் சங்கீசனாவோட எங்களுக்கு ப்ரோக்ராம் கூப்பிட்ட ஸ்பாட். இதுதான் சங்கீசனா அவங்க காலிப்பறை. இதுதான் பயங்கரமாக இருக்குது. செமையாக செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஏதோ போட்ட ஷீல்டுலாம் வச்சு இது பண்ண மாதிரி இருக்குது. எல்லாம் தூக்கத்தில் இருக்குது. ஹாய் மாமா. இதுதான் ஸ்பாட்டு. இதுதான் அந்த இடம் காலிப்பறை. ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் இப்போ தான். ஹாய், நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்பாட்டில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள் காலிப்பறை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்தோடனே பார்த்தேன். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு கோவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே இதுதான், டிஜிட்டல் தான். ஆனால் அழகாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். மோனிகா பாருங்க மட்டை ஆயிட்டா. மோனிகா பேய் மாதிரி தூங்கலை. தூக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள், புது பிரச்சனைகள்லாம் வருதுப்பா. எங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியல. புதுசாக ஏதாவது ஒன்று வருது. ஆனால் ஒரே மாதிரி வராது. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நமக்கு தான் பிரச்சனை வரும். என்ன ப்ரோ? இப்போ கூட பாருங்களேன், நாங்கள் நல்லா சாந்தமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அக்கா ஒரு செகண்ட்ல டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. ஆமாம், நவுளுங்க. அதான் பரவாயில்ல. அவ்வளோ மாட்டேன்னா நாங்கள் சொன்னோம். நவுளுங்கன்னு சொல்லலாம் மாதிரி சொன்னாங்க. அது சரி, என்ன பண்ண லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். மாலை போட்டுருக்காங்க. ஆமாம், மாலை வேறு போட்டுருக்காங்க. நல்லா பேசாமல் எல்லா வருஷமும் மாலை போடுவோம். இந்த வருஷம் மாலை போடாததே ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பட் நாங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே விரதத்தில் தான் இருக்கோம். மாலை போடலை, ஆனால் விரதம் எல்லாருமே நான்வெஜ் சேர்க்கலை. ஸோ இனிமேல் தான் நாங்கள் வந்து ஐ திங்க் உள்ளே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த காலிப்பறைக்குள்ளே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே தான் மேக்கப் போடணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ப்ரோக்ராம் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்கும். ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 1 hour இல்லை 1/2 hour ஆகும். கிளம்பி அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடிட்டு 3 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாகை வந்து முடிக்க பண்ணுவோம். நாங்கள் உட்காந்துருக்க இதில் தான் உட்காந்துருந்தோம். இதில் தான் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் மார்னிங் உட்காந்துருந்தோம்.
எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் காலிப்பறைக்குள்ளே உட்காந்துருந்தோம். ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக ஜாலி பண்ணாங்க. எனக்காக ஒரு விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்பயுமே ப்ரோக்ராம் முடிஞ்சா, அந்த டென்ட்டை வந்து நான் மட்டும்தான் மடிக்கணும். இங்கே மடிக்க தெரிஞ்சுட்டு இவ்வளோ நாள் என்ன மடிக்க விட்டுட்டு இருந்திருக்காங்க இவங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்ப கூடாது. யாரையுமே நான் நம்ப மாட்டேன். ஒரு வட்டம் இரு, யாரையுமே நம்ப மாட்டேன். என்னையே நான் நம்ப மாட்டேன். என்ன விட்டுட்டு திஸ் இஸ் தாரா. நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்பாட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த தரையில் இருந்த இது பொம்பளை நாய் தான், அதனால நாங்கள் முத்தார் அம்மன்ல இருந்து தாரா அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இனிமேல் இது எங்கள் வீட்டு டாக், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறோம். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து டாக் இருந்துச்சுன்னா நடந்திருக்காது. அதனால இந்த டாக் ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்குமே. நாய் வளர்த்துக்கோங்க. அதனால அது நல்ல காவலுக்கு அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2 டாக் கிடக்கு. ஆனால் வந்து இப்போ நாங்கள் வேற வீட்டில் இருக்கிறதுனால அது அங்கே சொந்த வீட்டில் இருக்கு. எங்கள் சேன் இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன். ஆமாம், நேற்று ரத்து தான் சொன்னான் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் போய் நிற்கும் போது. ஒரு நாய் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொன்னான். கரெக்டு தான். டாக் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவனும் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆள். ஓகே, இதோட நாங்கள் டீ கடைக்கு போகும்போது நாங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். எல்லாரும் டைம் ஆயிடுச்சுன்னு கத்துறாங்க. அதனால் ஓகே, பாய் பாய், சி யூ. நாங்கள் டீ கடையில் இது பண்ணுறோம். இதுதான் மாமா, அஜித் மாமா. ஆர்டிஸ்ட் பயங்கரமாக பண்ணுவார். சரி ஓகே, அங்கே போகலாம், எல்லோரும் கிளம்பலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. சேட்டை பிடிச்ச நாய்ங்க சொன்னாங்க, பார்க்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டதுக்கு தான் தெரியும். பாவம் தாரா. எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு போகாது. அந்த நாய் வந்து பொம்பளை நாயே. நாயில் என்ன பொம்பளை நாயா ஆம்பளை நாய்? நாய் டாக் தாரா. இந்த மூஞ்ச பார்த்தா யாருக்காச்சும் வேணான்னு தோணுமா? இதை பார்த்தோம் பாருங்க, அழகா இருக்கு பாம்போல. ஆனால் எனக்கு பார்த்தோன்னே நல்லா இருக்குல்ல அப்படின்னு பாவமாக இருக்கு. வீட்டில் வந்து விபிஷ்னா என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. மினிபாக்கு வந்துருக்கோம் டீ குடிக்கிறதுக்கு. இரியன்ஸ் நானே சொல்லிட்டுருவேன், கட் பண்ணிடுங்க. நான் அதை கட் பண்ணிடுவேன். தாரா நல்லா தூங்குது. இவர் ஒரு மாதிரியா டிஸ்பிகேவ் பண்றா தாரா கிட்ட. இவ வரியாமா இந்த மாதிரி இங்க பாருங்க, நான் இவன் மடி ஏன் சேர்ல உட்காரலாம். அந்த உட்கார எலும்பெல்லாம் குத்துது. ஆமா, டீ சொல்லியாச்சு. ஒரு டீயை மொத்தமாக ஒன்று டீ குடிக்கணும், இல்லைன்னா குடிக்காமல் கிளம்பி போகணும். ஒன்று ஹார்லிக்ஸ் சொல்லுது, ஒன்று பிளாக் டீ ஒருத்தன் சொல்லுவான் மணி. இப்போ ஒன்று ஹார்லிக்ஸு பூஸ்ட்டுன்னு இருக்கிற எல்லா வெரைட்டியும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பசங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க? என்ன பண்றீங்க? அதை ஆமா டீ தான். ரத்துக்கும் எங்களுக்கும் எனக்கு அடிப்படி சண்டை, வைலன்ஸ் வேண்டாமே. எதுக்கு வைலன்ஸ் பண்றீங்க? இந்த சிங்கம் இதுதான், அந்த சிங்கம். சிங்கத்தை பார்த்துக்கங்க எல்லாரும். சும்மா கிடங்க. அது என்ன இது மிஷின் சக்சஸ்ஃபுல் ஃபெயில்டு. சக்சஸ்ஃபுல்லி ஃபெயில்டு. எல்லாத்தையும் அடி வாங்கணுமா மாசம்? ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள இந்த கடை 2 ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
அம்மாட்ட சொல்லி கொடுக்க பாருங்க. அதுக்கு சுட சுட எங்க அக்கா வள வச்சுட்ட ஜாலி. அவளை பார்த்து எல்லாரும் சிரிங்க அழுதுருவா. ஏய் சும்மா இருங்க. வேணும் வேணும் இங்க வா இங்க வா. எல்லாரும் நவுண்டு அவங்க கிட்ட நவுண்டு வா. அழ வச்சு என்ன அழ வைக்கிறீங்க பாத்தீங்களா? எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ ஆளு எனக்கு இல்ல பாத்து இரு தண்ணி இருக்கு. ஜீவா உனக்கிட்டே அதை எடுத்துக்கோ. அவர் டீய வந்து பொறுமையா ஒழுங்கா வாங்கிட்டு இருக்கணும். டீய வாங்கிட்டு இங்க வா அங்க வான்னா விழுந்தா செய்யும். இவங்கள வெறுப்பேத்துறாங்க. அதனால இப்ப இவங்க சாக போறாங்க, இவங்க வெளுக்க போறாங்க. இல்ல நடக்க போகுது. இல்ல இல்ல அவ மூஞ்சி ரெண்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்து சிரிச்சோம்னா அழுவா. அழுமூஞ்சி மூஞ்ச பாருங்க. பயமா இருக்கு. அப்படி நிக்காத பயமா இருக்கு. பேச மாத்திட்டா. இது ஆக்சன். இது ஆக்சன் நேரம். மூடி சொன்ன சிரிங்க. ஏன் சிரிச்சா அழுவுற? என்ன இங்க வந்து நிறைய வன்முறை நடக்க போகுது. சிரிக்கிறவங்க எல்லாரும் அச்சச்சோமா அம்மா எவரோ இதா பேசுறாங்க. ஆத்தா நீ சிரிக்க மட்டும் செய்யாத ஆத்தா. ஜீவா போஸ்ட் போட்டு போறான். கட்டி வர்றாங்க சிரிக்கிற சரிதான். கோடு இன்னும் மாப்பிள்ளை உன்னை பத்தி பிடிச்சுட்டான். மாப்பிள்ளை சொல்றான் சொல்லிட்டு போறான். நீ சைல வை ஜீவா, சைல வை வை பாத்துக்கலாம். ஆமா நாங்க வந்து தாராவுக்கு பால் வாங்கியிருக்கோம். அது ஆறுனதுக்கு அப்புறம் அதுக்கு கொடுக்கணும். ஏய் என்ன என்னன்ற ஒருத்தங்களை வெறுப்பேத்தி சிரிக்கணும்னா தேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளை நான் பொண்ணை வெறுப்பேத்துமா இல்ல ஒரு நிமிஷம் இருமா, வீட்டுக்கு மட்டும் வாங்க. அவளை எப்படி நான் வெறுப்பேத்துறேன்னு மட்டும் தெரியும் உங்களுக்கு. எத்தனை ஆடு சிரிச்சிருக்கோம். என்ன மணி எனக்கு புரியல சொல்லாம ஓகே தாரா வந்து பால் குடிச்சிருச்சு. இது குடிச்சு முடிச்சோடனே நாங்க கிளம்பிடுவோம். ப்ரோக்ராம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு. நானும் நல்லா இவன் எப்பயுமே நல்லா இருக்க மாட்டா. என்னைக்கு தான் ஒழுங்கா இருந்தா. எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சு. ஒரு சைடு கால் ஆடவே முடியல. எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு சைடு கால் வலிச்சுட்டே இருக்கு. வயசாயிட்டுல ஆடுனா ரெண்டு காலும் வலிச்சுச்சுன்னா ஒரு சைடு லெஃப்ட் கால் மட்டும் வலிக்குது. வயசாயிட்டு அதனால அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து இந்த வீடியோல வந்து தேனோட வயசை வந்து கெஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? நாங்க வந்து இதுல உங்களுக்கு கமெண்ட் சொல்றோம். தேனோட வயசை வந்து கெஸ் பண்ணுங்க. அடுத்த vlog வந்து கூடன்குளம். அது வந்து ப்ரோக்ராம் தான், பட் டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அங்கே உள்ள ப்ரோக்ராம் வந்து நல்லா நாங்கள் கேப்சர் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேப்சர் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒருத்தனை பாலாத்த சொன்னதுக்கு பாதி பாலை பூமி கொடுத்துட்டான். ஆமா உடச்சி ஒட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஆடிட்டு இருந்தோம். சரி நாய் பால் குடிச்சிருமா இல்லை எப்படி? ஓகே பாய் பாய், டேக் கேர், see you. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய் பாய் தேன்மொழி. பாய் பாய் பாய்.
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மொத்தமா சொல்லுங்க வா டேய் வா 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 நான் அப்ப நின்னுட்டா ஓகேவா யார் ரேணுல ரேடா ஓகே நாங்க வீடியோ முடிக்க போறோம் ஸோ அடுத்த vlogல பார்க்கலாம் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை கமெண்ட் பண்ணிடுங்க